ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். எப்படி வந்து ட்ரஸ்டுடைய மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஃபோர்ஸ் இன் ஈச் மெம்பர் ஆஃப் த ட்ரஸ்ட் ஷோன் பிலோ. இந்த ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர்லையும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வேல்யூ எவ்வளோ. நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடுக்கு பேர் மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ். ஏன் இது மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரஸ்டுடைய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி ட்ரஸ்டுடைய சப்போர்ட் ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் அந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒருவேளை சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க தெரியலனா ஃபஸ்ட்டு அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் ரியாக்ஷனில் தப்பு இருந்ததுன்னா நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்தே தப்பாயிடும். அதனால சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கரெக்டாக போடுற மாதிரி என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்டை எடுத்து அனலைஸ் பண்ணலாம். எந்த ஜாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெம்பர் ஃபோர்ஸ் அந்த ஜாயிண்ட்ல 2 அன்னோன் தான் இருக்கணும். 2 அன்னோன் ஃபோர்ஸ்க்கு மேல இருந்தா அந்த ஜாயிண்ட்டை அனலைஸ் பண்ண முடியாது. எந்த ஜாயிண்ட்ல 2 அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டை முதல்ல அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் கவனிச்சு பார்த்தோம்னா, ஜாயிண்ட் ஏல இந்த 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் நோன், 3 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் நோன், அது ரெண்டும் ரியாக்ஷன். இந்த மெம்பர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தெரியாது, இந்த மெம்பர்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தெரியாது. ஸோ ஜாயிண்ட் ஏல 2 அன்னோன் ஃபோர்ஸ் தான் இருக்கு. அதனால நான் முதல்ல ஜாயிண்ட் ஏவை அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஜாயிண்ட் ஏல இப்போதைக்கு 2 அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கு. 2க்கு மேல இருந்தா அந்த ஜாயிண்ட்டை நம்ம முதல்ல செலக்ட் பண்ணக்கூடாது. 2 அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால முதல்ல ஜாயிண்ட் ஏ எடுத்து அனலைஸ் பண்றேன். அடுத்தது ஸ்டெப்பு, ஜாயிண்ட் ஏ உடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஜாயிண்ட் ஏ. அண்ட் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் போது தயவு செய்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நோன் ஃபோர்ஸஸை, அது மெம்பர் ஃபோர்ஸா இருக்கலாம், ரியாக்ஷன் ஃபோர்ஸா இருக்கலாம், நோன் ஃபோர்ஸஸை ஃபர்ஸ்ட் எழுதி வரைஞ்சிருங்க. அடுத்தது அன்னோன் ஃபோர்ஸஸை காட்டுங்க. அண்ட் இந்த அன்னோன் ஃபோர்ஸஸை காட்டுறதுக்கு நிறைய விதம் இருக்கு. பட் நான் இந்த வீடியோவில் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, டென்சைல்னு அசியூம் பண்ணி அன்னோன் ஃபோர்ஸஸை காட்டிக்கலாம். அது கம்ப்ரெசிவாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சைனில் வந்துடும். ஸோ இந்த ஜாயிண்ட் ஏவோட ஃப்ரீ பாடி டயக்ராமை நான் வரைஞ்சு காட்டுறேன். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது ரொம்ப முக்கியம். நம்ம டயக்ராம் மாற்றி வரைஞ்சிட்டோம்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் மாறி வரும். ஸோ இதை நான் எப்படி வரைகிறேன் அப்படின்னு கவனிச்சுக்கோங்க. நோன் ஃபோர்ஸஸை நான் வந்து பிளாக்ல காட்டுறேன். இந்த 3 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஜாயிண்ட் ஏ இது 3 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அண்ட் 10 கிலோ நியூட்டன் ஃபோர்ஸ் ரைட்வர்ட் ஆக்ட் ஆகுது. இது ரெண்டுமே எனக்கு நோன் ஃபோர்ஸஸ். இந்த ஜாயிண்ட்ல எனக்கு அன்னோன் ஃபோர்ஸஸ் இருக்கு. இந்த மெம்பர் ஏஇல என்ன ஃபோர்ஸ்னு எனக்கு தெரியாது. பட் இந்த மெம்பருடைய டைரக்ஷன்ல தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் இந்த அன்னோன் ஃபோர்ஸை நான் இந்த வீடியோவில் எந்த கன்வென்ஷன் சொல்லி தரேன்னா, டேக் ஆல்வேஸ் டென்சைல். இது எப்பவுமே டென்சைலா இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஃப்ரம் த ஜாயிண்ட் டுவர்ட்ஸ் த மெம்பர். ஜாயிண்ட்ல ஆரம்பிச்சு மெம்பரை நோக்கி இருக்கணும். அதாவது ஏங்கிற ஜாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த மெம்பர் ஏஇ அந்த டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ இது எஃப்ஏஇன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். டென்சைலா இருந்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி எஃப்ஏடி, ஃப்ரம் த ஜாயிண்ட் டுவர்ட்ஸ் த மெம்பர், மெம்பர் இருக்கிற டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த ரைட். ஸோ இது வந்து நான் எஃப்ஏடின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட்ல அதாவது இந்த ஃபோர்ஸ் எப்பவுமே from the joint, starting from the joint, it goes towards the direction of the member. இப்படி அசியூம் பண்ணோம்னா அந்த ஃபோர்ஸை டென்சைல்னு அசியூம் பண்றோம். அது கம்ப்ரெசிவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நெகட்டிவ் சைன் வந்துடும். ஸோ இந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டென்சைல் கம்ப்ரெசிவ் ரொம்ப வரி பண்ணிக்க தேவையில்ல, டைரக்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் ஜாயிண்ட் ஏ. அடுத்தது இந்த ஜாயிண்ட் ஈக்லிபிரியம்ல இருக்கணும்னா இந்த 2 அன்னோன் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன, இதை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஜாயிண்ட்டுங்கிறது ஒரு பார்ட்டிக்கல், எல்லா ஃபோர்ஸும் ஒரே பாயிண்ட் வழியாக ஆக்ட் ஆகுது. அப்போ மொமெண்ட் ஈக்லிபிரியம் இருக்காது. நமக்கு 2 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். summation of forces in the horizontal direction is 0 and summation of forces in the vertical direction is 0. இதுல இன்க்ளைன் ஆயிருக்க ஃபோர்ஸ் ஒரே ஒன்று தான், அதுவும் இந்த ஆங்கிள் இந்த ஃபிகர்ல இருந்து 45 degrees. ஸோ நான் முதல்ல ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். summation of all the horizontal forces equal to 0. இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எப்படி வரும்னா,
minus 10 இந்த force FAE ஓட horizontal component plus FAE cos 45 degrees. அடுத்தது FAD அதுவே ஹரிசான்டல்ல தான் இருக்கு and positive x direction இருக்கு plus FAD equal to 0. So horizontal force equilibrium எழுதியாச்சு. இப்போ இதுல ரெண்டு unknown இருக்கறனால என்னால இதை first touch பண்ண முடியாது. நான் vertical equilibrium எழுதிக்கிறேன். So vertical equilibrium எழுதும்போது summation of all the forces in the y direction, vertical direction must be 0. Y directionல என்னென்ன force இருக்கும்னா இந்த FAE ஓட vertical component, that is plus FAE sin 45 degrees and இந்த 3 kilonewton force. இது ரெண்டு தான் vertical directionல இருக்கு. 3 kilonewton downward இருக்கனால minus 3 equal to 0. இந்த ஈக்குவேஷன்ல ஒரே ஒரு unknown தான் இருக்கு. அதனால இந்த unknown நான் கண்டுபிடிச்சிடுறேன். FAE sin 45 degrees equal to 3 or FAE equal to 3 by sin 45. 3 by sin 45 என்ன ஆகும்னா 3 root 2 ஆயிடும். So FAE ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. FAE equal to, let me write it here, FAE equal to 3 root 2 kilonewton. இப்போ ஒரு unknown கிடைச்ச உடனே அதை தூக்கி இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு FAD ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஸோ நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா FAD ஓட வேல்யூ 7 kilonewton. ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஈக்குவேஷன் இருக்கு, அதுல FAE இருக்கிற இடத்துல 3 root 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை ரீஅரேஞ்ச் பண்ணி FAD கண்டுபிடிச்சிங்கன்னா 7 kilonewton பாசிட்டிவ் வருது. இப்போ இது ரெண்டுமே பாசிட்டிவ்ல வரனால இந்த ரெண்டு ஃபோர்ஸும் டென்சைல். ஸோ நம்ம அசியூம் பண்ணும்போதே அந்த ஃபோர்ஸை டென்சைலாக அசியூம் பண்ணி தான் போட்டோம். அப்போ நமக்கு வர ஆன்சர் பாசிட்டிவாக இருந்தால் வர ஃபோர்ஸு டென்சைல் ஃபோர்ஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ஃபோர்ஸையும் நம்மளுடைய ரிசல்ட்டில் அப்டேட் பண்ணிக்கலாம். FAE 3 kilonewton, 3 root 2 kilonewton, FAD 7 kilonewton. இது 3 root 2 kilonewton. பாசிட்டிவ் வந்தனால நம்ம டென்ஷன் FAD 7 kilonewton. அகெயின் இதுவும் பாசிட்டிவா வந்தனால அந்த ஃபோர்ஸ் வந்து டென்ஷன், மெம்பர் ஃபோர்ஸ் வந்து டென்ஷன். ஸோ ஒரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு ஜாயிண்ட் எப்படி அனலைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் எல்லா ஜாயிண்ட்டையும் அனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, இப்போ நம்ம எந்த ஜாயிண்ட் போகலாம்னா ரெண்டு அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஜாயிண்ட். அடுத்தது எது ஈஸியா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜாயிண்ட் பி. ஜாயிண்ட் பியை பொறுத்த வரைக்கும் இந்த 5 kilonewton ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன், அது நோன். அன்னோன் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தா இந்த FBD அண்ட் BF, இந்த ரெண்டு மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபோர்ஸ் தான் எனக்கு தெரியாது அந்த ஜாயிண்ட்ல. ஸோ இப்போ இந்த ஜாயிண்டோடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முதல்ல நோன் ஃபோர்ஸை வரையணும். ஸோ இதுதான் ஜாயிண்ட் பி அப்படின்னா எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபோர்ஸ் 5 kilonewton, அதை ஜாயிண்ட்ல இருந்து வரைகிறேன். ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஜாயிண்ட். இந்த 5 kilonewton அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் எப்பவுமே ஜாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது மேலே போனா மேலே இல்லை கீழே இருந்தா கீழே வரையும். அடுத்தது இந்த மெம்பரோட ஃபோர்ஸ். இந்த மெம்பரோட ஃபோர்ஸுக்கு நான் என்ன ரூல் சொன்னேன்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த மெம்பர், ஃப்ரம் த ஜாயிண்ட் டுவர்ட்ஸ் த மெம்பர். இப்போ நான் ஜாயிண்ட் பிக்கு வரைகிறேன்னா ஜாயிண்ட் பியில் ஆரம்பிச்சு அந்த மெம்பர் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல வரைவோம் அன்னோன் ஃபோர்ஸ். ஸோ FBF இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டென்ஷனா இருந்தா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி FBD ஃப்ரம் ஜாயிண்ட் பி கோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மெம்பர். அன்னோன் ஃபோர்ஸுக்கு மட்டும் இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது என்ன அசியூம் பண்றோம்னா அது டென்சைல் அசியூம் பண்றோம். அது கம்ப்ரெசிவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் சைன் FD. ஓகே, ஸோ இப்படிதான் ஜாயிண்ட்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறோம். ஃபர்ஸ்ட் நோன் ஃபோர்ஸஸ் எல்லாம் வரைஞ்சுக்கிறோம் கரெக்டான டைரக்ஷன்ல. அடுத்தது அன்னோன் ஃபோர்ஸை டென்சைல்னு அசியூம் பண்ணி வரைகிறோம். அது டென்சைலா இருந்தா என்ன ஆகும்னா அந்த ஜாயிண்ட்ல இருந்து அந்த மெம்பர் நோக்கி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இந்த மூணு ஃபோர்ஸும் ஈக்குலிபிரியம்ல இருக்கணும்னா முதல்ல sum of all the horizontal forces should be equal to 0. இதுல இருக்கிறதே ரெண்டு horizontal force தான். இந்த FBF உடைய காம்போனன்ட் இந்த angle 45 degrees, அடுத்தது FDB.
ஸோ மைனஸ் FDB minus FBF cos 45 degrees equal to 0. ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஹரிசாண்டல் இருக்கு. FDBங்கிறது ஒரு ஃபோர்ஸ், FBF உடைய ஒரு காம்பனன்ட் ஹரிசாண்டல் காம்பனன்ட், ரெண்டுமே நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கு, அதனால மைனஸ் மைனஸ். அகைன் இந்த ஈக்குவேஷன் பார்க்குறோம், இதுல ரெண்டு அன்னோன் இருக்கு, அதனால இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனை டச் பண்ண முடியாது. ஸோ வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் போயிடலாம். சமேஷன் ஆஃப் Fy ஈக்குவல் டு 0. வெர்டிக்கல்ல பார்த்தோம்னா FBF ஒரு வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்கும், 5 kN ஃபோர்ஸ் வெர்டிக்கல்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே அப்வர்ட்ஸ் தான் இருக்கு. பிளஸ் FBF sin 45 degrees plus 5 equal to 0. இப்போ இதுல ஒரு அன்னோன் இருக்கிறதுனால இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். FBF sin 45 degrees equal to minus 5, which means FBF equal to minus 5 by sin 45 degrees. And you know sin 45 degrees is 1 by root 2. So this becomes 5 root 2 kilometer. அப்போ எனக்கு FBF தெரிஞ்சிருச்சு. FBF equal to minus 5 root 2 kilometer. If the sign turns out to be negative, then the assumed direction is opposite. நான் வந்து மேல from B towards the member இருக்குன்னு assume பண்ணேன், but it is the other way around. So this means it is a compressive force. Likewise, now if you substitute this into the other equation, horizontal equation la substitute பண்ணா நமக்கு FDB கிடைச்சிரும். minus FDB equal to FBF cos 45 degrees. இந்த minus FBF 0 தாண்டி போனா plus ஆயிடும். And FBF minus sign இருக்கு, minus 5 root 2, and cos 45 is 1 by root 2. So minus FDB, minus and minus cancels, root 2 and root 2 cancels, I get FDB equal to 5 km. FDB positive வந்திருக்கு, which means the assumed direction is correct, and the member force DB act ஆகக்கூடிய member force tensile. As usual, நமக்கு கிடைச்ச ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்று இந்த FBF இந்த ஃபோர்ஸ், அடுத்தது FBD. ஸோ ரிசல்ட் பேஜில் போயிட்டு BFக்கு 5 root 2, BF is 5 root 2, and negative sign வந்தனால it is a compression. BD, FBD was 5 kilonewton in tension. ஃபோர்ஸோட யூனிட்ஸ் மறக்காம எழுதிருங்க, எல்லாமே கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. அடுத்தது இன்னொரு 5 மெம்பர்ஸ்ல நம்ம ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.